வெல்கம் டு கோர்ஸ் அப்டேட். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம சேனல் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சேனலுக்கு நம்ம கோர்ஸ் அப்டேட் சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய அப்டேட்ஸை நம்ம சேனல் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இது ஒரு நியூ எஜுகேஷனல் சேனலுங்கிறதுனால உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது இன்னைக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இப்போ போயிட்டுருக்கிற ஃப்ளாஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் இஸ் ஷெட்யூல்டு ஆன் 29 December ஃபார் 7.5% கோட்டா. சரியா? 7.5% கோட்டாக்கு நாங்கள் சீட் அலாட்மெண்ட்டை இந்த கவுன்சிலிங் டேட்டில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கிளியராக நம்ம யோசித்தோம் அப்படின்னா, தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் இஸ் ஷெட்யூல் ஆன் 29th December December 29 அன்னைக்கு நாங்கள் தேர்ட் பேஸ் கவுன்சிலிங்கை 7.5% கோட்டாக்கு சீட் ஒதுக்கிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்னிங் கூட நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம். 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நமக்கு சீட் அலாட்மெண்ட் வரல. ஸோ நிறைய சீட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்னும் வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு. இனஃப் கேண்டிடேட் பத்தலை அப்படின்றதுனால அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்கை அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது இப்போ வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அடுத்து வைக்க போகிற கவுன்சிலிங்கை தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ இதை தாண்டி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இது 7.5% கண்டிப்பாக நமக்கு இன்னும் இனஃப் ஸ்டூடெண்ட் தேவைப்படுறதுனால அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். இன்னும் அஃபிஷியல் டேட்டா நமக்கு வெப்சைட்டில் ஃபாலோ ஆகும். ஸோ அதை பற்றி பேசிடலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நமக்கு வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டு ப்ளஸ் நியூவாக சீட் அலாட்மெண்ட்டு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் வேறு அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, சரிங்களா? இதில் எது சார் ஃபஸ்ட்டில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே நாளில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, சரியா? அது எந்த நாளாக சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. அதுக்கு அடுத்த நாளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி 27, 28, 29, 30 போல் நமக்கு ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டும் ப்ளஸ் நியூ சீட் அலாட்மெண்ட்டும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நியூ சீட் அலாட்மெண்ட்டில் நமக்கு செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணாங்க பாருங்கள். பிசி, எம்பிசிடிஎன்சி, அதே மாதிரி எஸ்சிஏ கேடரில். இந்த கேடரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இவங்களுக்கும் சேர்த்து அதில் அலாட்மெண்ட்டும் வந்துடும், சரிங்களா? ஸோ ஒரி பண்ண வேண்டாம். கோர்ஸ் அப்டேட் சேனலில் இன்னும் நமக்கு என்னென்ன அப்டேட் கிடச்சிட்டே இருக்கோ எல்லாமே நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம், சரிங்களா? இதே மாதிரி கொடுத்துட்டே இருப்போம். அடுத்து வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி நியூவாக சீட் அலாட்மெண்ட்டும் வந்துருச்சு, ப்ளஸ் அவங்களோட ஸ்லைடிங் ரிசல்ட்டும் வந்துருச்சு, சரியா? இன்றைக்கி நியூவாக சீட் அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு 29ஆம் தேதி அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்ம அன்னைக்கு தான் ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிமைனிங் சீட்ஸுக்கு அலாட்மெண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் அன்றைக்கி தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு TNAUவில் பேசிவிட்டு நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக தரோம். ஸோ அந்த காலேஜ் ஓப்பனிங் பற்றி கேட்டிருந்தீங்க. காலேஜ் ஓப்பனிங்க்கு நான் லாஸ்ட்டாக TNAUக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னது, சார் March 3ன்னு அவங்க சொல்லலை, சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக March 3, ஏன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது March 3. அப்போ March 3 கட்டாயமாக அவங்க ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் கட்டாயமாக அந்த டேட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, சார் March 1st வீக்கில் இருக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது CV போனவங்களுக்கு March 6ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் ஒரு கன்க்ளூஷன் வருது. அப்போது கட்டாயமாக 3rd அன்னைக்கு காலேஜ் ஓப்பனிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது, சரிங்களா? ஸோ மறுபடியும் நாம் TNAU கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம். எப்போ கன்ஃபர்மேஷன் டேட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். எதனால் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகி போயிட்டே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லைடிங் 3ஓட ரிசல்ட் வரைக்கும் வரணும். ஏன்னா செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வேலை முடிச்சிருக்கிறாங்க. அதில் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டு ஸ்லைடிங் கொடுத்தாங்கன்னா ஸோ அதில் தேர்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வரும். மேக்ஸிமம் தேர்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டு தான் ஃபைனல் அலாட்மெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்லேயும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகிருக்கிறது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை தான், சரி, அதை பேஸ் பண்ணி தான் மாறும். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் செகண்ட் ஸ்லைடிங்கில் மாறினா தான் அடுத்து அதுவே உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது, இது சரியா? உங்களுக்கு அலாட்டாக இருக்கிற காலேஜுக்கு மேலே இருக்கிற காலேஜில் உங்களோட ப்ரிஃபரன்ஸில் மேலே இருக்கிற காலேஜில் வேக்கண்ட் ஆனால் மட்டும்தான் திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஸ்லைடிங்கில் மாற்றுவாங்க.
கொடுப்பாங்க. அப்படி வேக்கண்ட் ஆகலைன்னா கட்டாயமாக அதே காலேஜ் தான் அலாட் ஆகி வரப்போகுது. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நிறைய பேருக்கு ப்ரைவேட் காலேஜுக்கு மேலே கவர்மெண்ட் காலேஜ் இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டில் கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கு அடுத்து ப்ரைவேட் காலேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் காலேஜ் ஃபஸ்ட் அலோகேஷனில் கிடச்சவங்களுக்கு ஸ்லைடிங்னால நிறைய பேருக்கு செகண்ட் அலோகேஷனில் கவர்மெண்ட் காலேஜெலாம் கிடச்சி வந்திருக்கு. லெட்ஸ் சி பார்க்கலாம் கட்டாயமாக. ஏன்னா நிறைய பேர் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறதுனால கட்டாயமாக சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். சரிங்களா? ஸோ இன்னும் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ அடுத்து இன்றைக்கி வந்திருக்கிற அலாட்மெண்ட்டுக்கு சிவி முடிச்சதுக்கப்புறம் வேக்கண்ட் வந்தால் அடுத்த ரவுண்ட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றின அப்டேட்டையும் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.